ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆளுநருடனான பணிப்போரும் பாரதிய ஜனதா கட்சி மீதான அதிருப்தியும். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி. குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் ஆளுநர் மாளிகை முன்பு திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரிக்கலாம்பாக்கத்தில் 1,75,00,000 ரூபாய் செலவில் புறக்காவல் நிலையம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். புதுச்சேரியில் 5வது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். கட்சியின் செயலாளர் RS பாரதி பரபரப்பு பேட்டி. இனி விரிவான செய்திகள். ஆளுநருடனான பணிப்போர் நீட்டிப்பு, பாரதிய ஜனதா கட்சியினர் மீதான கடும் அதிருப்தி என்பன உள்ளிட்ட காரணங்களால் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா தரப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறி வருகின்றனர். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமியோ தேர்தலுக்கு நெருக்கமான நேரத்தில் அது பற்றி முடிவு செய்வோம் என்று கூறி வருகிறார். இதனால் இதே கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடருமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சமீப காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே பணிப்போர் நிலவுவதாகவும் செய்திகள் வெளியாகின. இதில் முதலமைச்சர் தரப்பில் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் புதிய செவிலியர்களை நியமிப்பதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநரின் அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த கோப்புக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. இன்னும் இதுபோலவே சில கோப்புகளுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தராமல் விளக்கம் கேட்டு அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் பணிப்போர் வலுவாகி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் பாரதிய ஜனதா கூட்டணி மீதும் அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை முதலமைச்சர் ரங்கசாமி தனியாக சந்தித்து தனது அதிருப்தியை தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அப்போது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா டெல்லிக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசும்படி கேட்டுக் கொண்டதாகவும், இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அழைத்து வர டெல்லி கட்சி தலைமை புதுச்சேரி மாநில தலைமைக்கு உத்தரவிட்டதாகவும், இதையடுத்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து டெல்லிக்கு வரும்படி அழைப்பு விடுத்ததாகவும் தெரிகிறது. அப்போது முதலமைச்சர் ரங்கசாமியோ தனது ஆதங்கத்தை, அதிருப்தியை கடுமையாக வெளிப்படுத்தியுள்ளதாகவும், இவற்றை சரி செய்யாவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதில் என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ளதாகவும், கூட்டணியில் நீடிப்பது குறித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் டெல்லிக்கு வருவது பற்றி அவர் உறுதியான எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் குழப்பத்தையும், கூட்டணி தொடருமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திடீரென ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் நகர பகுதியான உருளையன்பேட்டை தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடிநீரில் கழிவுநீர் கலந்தது. இதை அருந்திய பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகினர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் இறந்ததாக அந்த பகுதியினர், அரசியல் கட்சியினர் புகார் அளித்தனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை ஆய்வில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்ததாக தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக நெல்லித்தோப்பு தொகுதியிலும் கழிவுநீர் குடிநீருடன் கலந்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும், குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி திராவிட முன்னேற்ற கழகத்தினரும், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் துணைநிலை ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் அருகே தரையில் அமர்ந்து திடீரென உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கருணாநிதி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காங்கிரசார் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆளுநர் மாளிகை நோக்கி வரத் தொடங்கினர். இதையடுத்து காவல்துறையினர் துணைநிலை ஆளுநர் மாளிகையின் இருபுறமும் பேரிகார்டுகளை அமைத்து யாரையும் உள்ளே விடாமல் தடுத்தனர். அவர்களுடன் காங்கிரசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின்
இந்த திடீர் உண்ணாவிரத போராட்டம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசுக்கு எதிராகவும் திட்டங்களை செயல்படுத்த விடாமலும் அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறி அப்போது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி ஆளுநர் மாளிகை முன்பு தொடர் தர்ணா போராட்டம் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டாஞ்சாவடி தொகுதி, முதலமைச்சர் தொகுதி சட்டாஞ்சாவடி தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி, உருளம்பேட்டை தொகுதி, அரியாங்குப்பம் தொகுதி, மணவெளி தொகுதியில், உப்பளம் தொகுதியில், கோலியார்பேட்டையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காமராஜ் நகர் பகுதியும் இருக்குது, நிறைய நகர பகுதியில் நிறைய. இப்போ ராஜ்பவன் கூட, ராஜ்பவன்லேயும் இதே அமைச்சருடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய தொகுதியிலே இந்த நிலைமை. இந்த 2600 ppm இருக்கிறது. இது நிறைய பேர் இது வரைக்கும் 12 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. அதாவது உருளம்பேட்டையிலையும் நெல்லித்தோப்புலையும் இறந்துருக்கிறாங்க. இப்போ அதே போல் இந்த பகுதியில் உங்களுக்கு இன்னைக்கு நெல்லித்தோப்பில் கோட்டக்கால் பகுதியில் 36 பேர் பாதிக்கப்பட்டு தண்ணி இப்போ கெட்டுப்போன தண்ணியை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். குறிப்பாக சக்தி நகரில் 2 பேர் இறந்துட்டாங்க. அதே போல் 3 பேர் மருத்துவமனையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இந்த அரசு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் கொடுக்க முடியாத அரசு எதுக்கு இருக்குன்னு புதுச்சேரியில்? முதலமைச்சர் போய் பார்த்தாரு அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை, சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு. அவர் தொகுதியிலே இருக்கு, அந்த அவர் தொகுதியிலே போய் அவர் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேனில் தண்ணி கொடுத்தா மட்டும் அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? எவ்வளோ நாளைக்கு இவங்க கொடுப்பாங்க? இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம், உண்ணாவிரதம் இருப்போம். ஆளுநர் கரிக்கலாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்படும் புறக்காவல் நிலைய கட்டிடப் பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் புறக்காவல் நிலையம் தனியார் இடத்திலும் அதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடத்திலும் இயங்கி வந்தது. இந்நிலையில் புறக்காவல் நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்தும் கட்டிடம் கட்டப்படாமல் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் புறக்காவல் நிலையம் கட்ட ஏற்பாடு செய்ய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனை வலியுறுத்தி வந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவரும் வலியுறுத்தி வந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மூலம் 1,75,00,000 ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வரவேற்புரையாற்ற நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். இதில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5வது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கருணாநிதி சிலை, நூலகம், தொகுதி அலுவலகம் திறப்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமை தாங்க மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு, தொகுதி துணை செயலாளர் தங்க தமிழ்வாணன் முன்னிலை வகித்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அமைப்பு செயலாளர் RS பாரதி, புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியின் சிலை, நூலகம் மற்றும் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பு செயலாளர் RS பாரதி, தமிழகத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி புதுச்சேரிக்கு பொருந்தும் என்றும் புதுச்சேரி மாநிலத்திலும் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலையொட்டி ஒரு வாரத்திற்குள் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் சேர்க்கை தலைமைக் கழகத்தால் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 30 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். 30 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற ஆயத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 4 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 5வது முறையாகவும் ஆட்சி அமைக்கும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை அமைய வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் நேரத்தில் கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையில் கூட்டணியும் தொகுதி பங்கீடும் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் யாருக்கு எந்த சீட் என்பதை
கட்சியின் தலைமை முடிவு செய்யும் என்றும் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கும் என்றும் காங்கிரசும் ஏற்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். 30 தொகுதியிலும் வெற்றி பெறும் வாய்ப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதுதான் சொல்லிட்டேன், அவரவர்கள் பேசுவார்கள். நான் சொன்னது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 சகோதரர்கள் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் இந்த முடிவு எடுப்பார்கள். எத்தனை சீட் என்பதையெல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த முடிவை ஏற்றுக்கொள்வர்கள் தான் 2 கட்சியிலும் இருக்கிறோம். எங்கள் கட்சியில் நாங்கள் ஏற்றுப்போம், அந்த கட்சியிலும் அவங்க ஏற்றுக்குவார்கள் நான் நம்புகிறேன். நாங்கள் சரியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறப்போவது நிச்சயம். 200க்கு மேற்பட்ட தொகுதியில் இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். மற்றவங்களை களத்தில் இன்னைக்கு இப்போதைய பொறுத்த மட்டும் முடிவு பண்ண முடியாது. காரணம் இப்போ கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, தாலியர்த்தா குடும்பத்துக்கு தலைக்கு பருது. அந்த மாதிரி இன்னைக்கு தலைக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு வாய்ப்பு தாக்கல் செஞ்ச பிறகுதான் யாரு தெரியுன்றது தெரிய வரும். அப்போதான் முடிவு. புதுச்சேரியில் இரும்பு பட்டறை நடத்தி வந்த மாமனாரை மதுபோதையில் ஆயுதங்களால் அடித்து கொலை செய்த மருமகனை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகே வேதகிரி என்ற முதியவர் கத்தி உள்ளிட்ட இரும்பு ஆயுதங்கள் செய்யும் பட்டறை நடத்தி வருகிறார். இதில் அவரது மருமகன் ஆறுமுகமும் அவருக்கு உதவியாக பணிபுரிந்து வந்த நிலையில் திடீரென வேதகிரி தனக்கு சொந்தமான பட்டறையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் வேதகிரியும் அவரது மருமகன் ஆறுமுகமும் செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் சுத்தியால் அடித்து வேதகிரியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து விழுப்புரத்தில் தலைமறைவாக இருந்த ஆறுமுகத்தை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாமனாரை மதுபோதையில் மருமகன் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு தென் மாநில தொழிற்சங்க தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மின்துறை தனியார்மயமாக்கப்படுவதை எதிர்த்து மின்துறை ஊழியர்கள், பொறியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேசிய ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்துள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநில மின்சார வாரிய தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் தனியார்மய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கூட்டம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் மின் ஊழிய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சுதீப்தா சிறப்புரையாற்றினார். பொருளாளர் ராஜேந்திரன், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர், தலைவர் கண்ணன் உள்ளிட்ட பல மாநில தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை தட்டி கேட்காத பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரி மின்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்டக் குழு பொதுச் செயலாளர் வேல்முருகன், ஆலோசகர் ராமசாமி, சங்கங்களின் பொறுப்பாளர்கள் தணிகை வேலன், உத்திராடம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் துப்புரவு பணிகள் செய்தல், மரம் நடுதல், இரத்த தானம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மரப்பாலம் பகுதியில் முதலியார்பேட்டை நகராட்சி பின்புறம் அமைந்துள்ள உடற்பயிற்சி பூங்கா மற்றும் குளப்பகுதியில் துப்புரவு பணிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கி துப்புரவு பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மாநில அனைத்து பிரிவு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, வெள்ளியனூர் நகர மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், நகர மாவட்ட துணைத் தலைவர் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலர் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கான பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வை நடத்தி வருகிறது. அதில் முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான பதிவு மற்றும் விருப்ப பாட தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான திருத்தப்பட்ட தகுதி வாய்ந்தவர்களின் பட்டியல் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு வாரியாக சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான மாஃபப் கலந்தாய்வில் இடம் கிடைத்தவர்களின் தற்காலிக ஒதுக்கீட்டு பட்டியல்
பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பதிவிறக்கம் செய்து கொண்டு அசல் சான்றிதழுடன் செப்டம்பர் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.